Morning, good morning to all. So, OTT platform பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த OTT பிளாட்ஃபார்ம் மூலமா தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உள்ள வந்து நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய ஆட் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அமௌண்ட் பே பண்ணணுமா வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை இப்போ உள்ள கொண்டு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்து 38 ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமா ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்ல ஓடிடி சக்சஸ் ஆகுமா ஆகாதா நானே நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். டீம் கிட்டயே சொல்லியிருந்தேன் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், எப்படி வரும் தெரியாது, பார்த்து யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓடிடி வந்து நல்ல ஒரு வாய்ப்புங்க சார். ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ப்பும் வந்து வெளியில இல்லை. ஸோ இது இன்னும் நிறைய கொண்டு போய் லான்ச் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்கீங்க சார். தென் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அமௌண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், கிடைச்சிட்டு அதுல இருந்து கூட ஏர்ன் பண்ணிட்டு கூட உள்ள சின்ன பேக்கேஜ்ல வர அளவுக்கு கூட சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தென் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொன்னது வந்து ஆல்ரெடி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், நிறைய லாஸ் ஆயிருக்கேன், நிறைய பே பண்ணி லாஸ் ஆனதுனால எனக்கு இது வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி போனவங்களும் ஸோ இதை பார்த்து இது என்னன்னு கேட்குற அளவுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கோம் சார். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க சார். இது மூலயமா எனக்கு ஆப் வந்து ரீசெண்டாக தான் சார் ஒர்க் ஆச்சு. ஸோ பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் வந்து 30 rupees வந்து டெய்லி ஆட் ஆகிட்டு இருக்குங்க சார். 2-3 days வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓடிடியின் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்தை பத்தி பார்க்கலாம். லிங்க் போட்டீங்களாப்பா? குட் ஆஃப்டர்நூன். அப்போசிஸ் இந்தியா நிறுவனத்தோட 7ஆம் ஆண்டு துவக்க விழா உங்க எல்லாரையும் வந்து சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நமக்கு இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ டாக்டர் SSK சார் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துள்ளது. அப்போசிஸ் இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு அப்டேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த வழியில நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓடிடி அப்டேஷன் அப்படிங்கிறத சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்கூட்டியே வந்து ப்ரீ பிளானா யோசிச்சு அதற்கேற்றாப்போல் நம்மளுடைய நிறுவனத்தை வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஓடிடி பிளான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் வந்து லான்ச் பண்ணும்போது அறிமுகப்படுத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட நிறுவனத்தோட எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்க போகுது, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து நம்ம வந்து கொண்டு போகிறோம். நிறுவனத்தை வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கைட்ல கொண்டு போறதுக்கு ஒரு விஷயத்த வந்து தேடிக்கிட்டே இருக்க ஒரு கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அப்போசிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து நான் உருவாக்குறதுக்கு ரொம்ப நாளா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கேன். அந்த விஷயம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நிறுவனத்தை இப்ப இருக்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்குக்கு மேல நான் வந்து வளர்ச்சி பாதையில வந்து எடுத்து போக முடியும் அப்படின்ட்டு சார் வந்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லும் போது இதெல்லாமே சாத்தியமா அப்படின்ட்டு நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்குள்ள வந்து தோணும். ஆனா இது எல்லாத்தையுமே சிம்பிளா உட்காந்து பொறுமையா கையாண்டு அழகான ஒரு பிளானை வந்து டிசைன் பண்ணி கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய வருமானத்தை இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றுவதற்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சாதனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணும்போது சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷனோட நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட ஜஸ்ட் கம்பாரிசன் பக்கத்துல நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து சார் வந்து இந்த இடத்துல வந்து நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருமே வந்து வாய்ப்பு வந்து சரியா பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னா, நம்மளுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மினிமம்ல இருந்து மேக்சிமம் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து மேக்சிமம் ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கம்பெனி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அண்ட் தென் மீட்டிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து முழு மனதோட தன்னை ஈடுபடுத்தி அதை வந்து நம்ம தொடர்ந்து ரிசர்வ் பண்ண பட்சத்துல இந்த பிளான் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் முதல் தடவை வந்து சார் வந்து இந்த விஷயத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இன்கம் டீடைல்ஸ் பத்தி சொல்லும்போது சத்தியமா எதுவுமே புரியல. தொடர்ச்சி ஒரு 3-4 தடவை மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட டெப்த் என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்க பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் காலையில எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சோம் மொபைல் போன் அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுப்போம். மொபைல் போன் எடுத்தோன்னே இந்த கடைசி ஒரு 4-5 நாளா பார்த்தோம் அப்படின்னா என்னோட கை வர போகக்கூடிய அப்ளிகேஷன் எது அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் அப்போஜிஸ் அந்த அப்ளிகேஷன் உள்ள தான் போய் அந்த 30 ரூபாய் இன்கம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்ச வரைக்கும் என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்போஜிஸ்ல நம்மளுடைய டைம் முதல் ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிடம் நம்மளோட டைமை செலவு பண்ணி எந்திரிச்ச உடனே ஒரு 30 ரூபாய் வருமானத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலைகள் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அனைவருமே பயன்படுத்துங்க. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது கையில கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓ டாக்டர் SCSK சார் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாரு இங்க இருக்க எல்லாரையும் பேசினா ஆகணும். நீங்களா வந்துட்டா அது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நான் கூப்பிட்டு வந்தா பதற்றத்தோட வந்து பேசணும். ஆனந்தா வெளியில உட்காருங்க. இப்போ யார் வரீங்க நெக்ஸ்ட்? ஓடிடி பத்தி உங்களுடைய கருத்தை பதிவு பண்றதுக்கு யார் வரீங்க? நான் கூப்பிட்டுமா? நேயர் விருப்பமா? வாங்க சுபதிவ்யா, நம்ம கம்பெனியோட காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓடிடில வந்துட்டு நம்ம இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நமக்கு நல்ல இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு. அது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளவங்களுக்கும் டெய்லி ஒரு 5 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது வேணாம்னு சொன்னவங்களும் உள்ள வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருந்துட்டு இருக்கு. இதுலயும் நாங்க பார்த்தோம்னா ஒரு பேசிக் பிளானா இருக்கு. நான் உடனே தான் 1000 கட்டி ஆக்டிவேஷன் பண்ணேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 277 ரூபீஸ் வந்து எனக்கு ஏர்ன் ஆயிருக்கு. Thank you.